அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் புக் டாப்பிக்கில் ஒரு 3 டாபிக் பார்க்க போகிறோம். மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மை ஆணையங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இந்த ஆணையங்கள் எல்லாமே சிம்பிளான டாபிக் தான். நான் சொல்ல அந்த வருடங்கள், அது என்ன சட்டம், அது சட்டப்பூர்வ அமைப்பா, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா, யார் நியமனம் பண்ணுறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் பிடிஎஃப் அனுப்புவாங்க. எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சார் பிடிஎஃப் அனுப்புவாங்க. நீங்கள் இப்போ கவனிக்கும் பொழுது லைட்டாக அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1957 அந்த போஸ்ட்டை உருவாக்குறாங்க. மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறுபான்மையினர் அப்படின்னாவே, மொழியியல் சிறுபான்மையினர் அப்படின்னா யாருங்க? ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் பெரும்பான்மையாக மொழி பேசுகிறவங்க இல்லாமல் ஒரு மொழி கொஞ்சம் பேர்த்தினால தான் பேசப்படும். அப்போ அவங்க எல்லாத்தையுமே நம்ம மொழியியல் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மதம், அந்த மாதிரி எல்லா சமயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சிறுபான்மையினர் அப்படின்னா என்னன்னு நமக்கு பொருள் தெரியணும். பொதுவாகவே சிறுபான்மையினருக்குன்னே தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் இருக்குது. இது என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு பதவி இருக்குது. எப்போ கொண்டு வராங்கன்னா 1957 கொண்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அரசமைப்பு சார்ந்த ஒரு போஸ்ட் மாதிரி தான். பாருங்கள், 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 350B. இதில் பகுதி 17 இருக்குது. அதில் ஆர்டிக்கல் 350Bன்னு ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அதில் இந்த போஸ்ட்டு கொடுக்குறாங்க, மொழியில் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பதவி மாதிரி தான். பதவி மாறின்னு கிடையாது, பதவி. அப்போ 7வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆர்டிக்கல் 350Bயை கொண்டு வராங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அலுவலர், ஒரே ஒரு அலுவலர் தான் இருக்கார். அப்போ மொழியியல் சிறுபான்மையினருக்கான ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பாருங்க, குடியரசுத் தலைவரின் உத்தரவின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா நியமனம் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் நிர்ணயிக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம், எந்த வருடம், எந்த ஆர்டிக்கல் 350B, இதுதான். இந்த இடத்துல இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம வேறு எதுவுமே பெருசாக கேட்க போகிறது கிடையாது. ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர். அடுத்தது பாருங்கள், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். சிறுபான்மையினருக்காகவே ஆணையம் அமைச்சிருக்காங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இது சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது. இந்த மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 350Bயில் இருக்குது. அது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பதவி, அந்தஸ்து கொண்ட ஒரு பதவி. இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இது சட்டப்பூர்வ அமைப்பு. பாருங்க, அப்போ எந்த சட்டம்? தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992 மூலமாக 92 கொண்டு வருவாங்க தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் எப்போது அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 மே 17 அமைக்கப்படுது. அப்போ இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. 1993 மே 17 அமைக்கப்படுது. எந்த சட்டத்தின் மூலமாக? தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992 மூலமாக. இது சட்டப்பூர்வ அமைப்பு. அப்போ பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல மற்ற ஆணையங்கள், தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இதெல்லாம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் அப்படிங்கிறது அரசமைப்பு அந்தஸ்து கொண்ட ஒரு பதவி. அப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ இது மட்டும் இந்த பிரிவினர் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஆணையம் மட்டும் என்னதுங்க சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இது யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கீழ்கண்ட ஆணையங்களில் எவை சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஆணையங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்போ எதுங்க சட்டப்பூர்வமான அமைப்பு? தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் தான். அப்போ இந்த சிறுபான்மையினர் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னா சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 7 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிபுணத்துவம் பெற்ற நபர்களிடமிருந்து மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படுகின்றனர். மத்திய அரசு பரிந்துரைக்கப்பட்டு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க? நியமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருசாக இது தேவை கிடையாது. தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இக்பால் சிங் லால்புரா.
இப்போ யாருங்க தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவராக இருக்காங்க? ஸ்ரீ இக்பால் சிங் லால்புரா. பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இந்த பதவிக்காலம் ரொம்ப முக்கியம். ஆணையங்களில் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய ஆணையங்கள் படிக்கும் பொழுது. ஓகேங்களா? தற்போதைய தலைவர் யாருங்க? ஸ்ரீ இக்பால் சிங் லால்புரா. அடுத்தது பாருங்க, இவங்களுக்கான ஊதியத்தை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான். இவங்களுக்கான ஊதியம் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது. இவங்களுக்கான அதிகாரம் பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான். மற்ற பட்டியல் இனத்தவர் ஆணையம், பழங்குடி இனத்தவர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கெல்லாம் உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான் இருக்குது. அதே மாதிரி தான் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துக்கும். ஆனால் அந்த ஆணையமெல்லாம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அப்போ சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ யாரெல்லாங்க சிறுபான்மையினர்? பாருங்க, முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜொராஸ்டர்கள் மற்றும் சமணர்கள். இவங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்காங்க. அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மதத்தை விட இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. அதனால் இவங்களை நம்ம சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட சிறுபான்மையினர்கள் யார்? அப்போ இவங்களுக்கான ஒரு ஆணையம் தான் சிறுபான்மையினர் ஆணையம். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட சிறுபான்மையினர்கள் யார்? முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள். மொழி சம்பந்தமாக பார்த்தா மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் தான், அது தனியாக இருக்குது. இது மதம் சார்ந்த சிறுபான்மையினர் ஆணையம், மத சிறுபான்மையினர் ஆணையம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சிறுபான்மையினராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் யார் யார்? முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள். இப்போ இந்த சமணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எப்போ வந்து சிறுபான்மையினர்களாக அங்கீகரிக்கப்பட்டாங்க? சமணர்களும் இந்த பட்டியலில் எப்போ சிறுபான்மையினர் பட்டியல் சேர்க்கப்பட்டாங்கன்னா 2014ஆம் ஆண்டு. அதே மாதிரி இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் பார்த்தீங்கன்னா அறிக்கைகளை வந்து பாராளுமன்றத்தில் இவங்களுடைய அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க, தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர் நியமிக்க கிடையாது. நாம் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்லாம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புடைய தலைவரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக இருக்கா பாருங்க, இங்கே குடியரசுத் தலைவர் நியமிக்கலை. ஆனால் அது சில இடத்துல வந்து மாறும், நான் சொல்கிறேன். பெரும்பாலும் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருந்துச்சுன்னா அதனுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இது தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992 மூலமாக அமைக்கப்படுது. அந்த சட்டத்தின் கீழே தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் 1993 மே 17 அமைக்கப்படுது. இந்த ஆணையம் சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. தற்போது யார் தலைவராக இருக்காங்கன்னா ஸ்ரீ இக்பால் சிங் லால்புரா இருக்காங்க. இவங்களை நியமிக்கிறது பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான். பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். ஊதியத்தை வந்து மத்திய அரசு தான் நிர்ணயிக்குது. உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்டதாக இருக்குது. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட சிறுபான்மையினர்கள் யார் யாருன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமணர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட சிறுபான்மையினர்கள் பட்டியல் சேர்க்கப்படுறாங்கன்னா 2014. இவங்க அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம். இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அளவில் நமக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இருக்குது. அதே மாதிரி மாநில அளவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் இருக்குது. மாவட்ட அளவில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, கம்மியாக ஓரளவுக்கு பார்த்துட்டா போதுமானது. பாருங்கள், பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் உருவாக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா 1999 உயர் அதிகாரம் கொண்ட குழு இதற்காக வந்து உருவாக்கப்படுது. இந்த பேரிடர், ஏன்னா பேரிடர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையின்படி என்ன பண்ண முடியும்னா தடுக்க முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உயர் அதிகாரம் கொண்ட குழு பேரிடர் தொடர்பாக அமைக்கிறாங்க 1999. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2001 உங்களுக்கு குஜராத் நிலநடுக்கம் நடந்திருக்கும். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இதனுடைய தீவிரத்தை உணர்ந்து இதற்காக ஒரு தேசிய குழுவை அமைக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் 2004 நமக்கு சுனாமி ஏற்படும்.
அதுவும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம்னே ஒன்று கொண்டு வராங்க. 2005 பேரிடர் மேலாண்மைக்கான ஏன்னா பேரிடர் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதையும் மேலாண்மை பண்ணணும். அப்போ அந்த மேலாண்மை பண்ணுறக்கே ஒரு சட்டத்தை 2005 கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி சட்டங்கள்லாம் இல்லை, குழுக்கள் இந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது, ஆணையங்கள் அப்படிங்கிறது எதன் கீழே செயல்படுதுன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. இப்போ 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு, சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அப்போ 2005 பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டத்தின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையமெல்லாம் அமைக்கிறாங்க. அப்போ இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் எல்லாமே உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். NDMA அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. 2005 சட்டம் கொண்டு வராங்களா, பேரிடர் மேலாண்மை சட்டம்னு கொண்டு வந்து ஒரு ஆணை கொண்டு வருவாங்க. ஆணையின் மூலமாக இந்த ஆணையத்தை அமைப்பாங்க. 2006 தான் ஒரு முறைப்படி ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அமைப்பாங்க. 2005 ஒரு ஆணை மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்குவாங்க. ஆனால் அதை முறைப்படி அமைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. உங்களுக்கு 2 வருடம் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷனில். 2005 கொடுத்துருக்காங்க, 2005 கொடுத்துருக்காங்கன்னா 2006 கொடுக்க மாட்டாங்க. 2006 கொடுத்துருந்தாங்கன்னா 2005 கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா முறைப்படி எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2006 தான். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி 2006 முறைப்படி சட்டப்பூர்வமாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. 2005 அமைச்சிருப்பாங்க. அது ஒரு ஆணை மூலமாக, ஒரு சட்டத்தின் மூலமாக இல்லாமல் ஒரு ஆணை மூலமாக அமைச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்கே சட்டப்பூர்வமாக ஒரு முறைப்படி அமைக்கப்பட்டதான் 2006. 2005 சும்மா ஒரு ஆணை மூலமாக அமைச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அப்போ இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யாரு? பிரதமர் தான். இதற்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க. இந்த துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொண்ட ஒருத்தர் தான் இங்கே துணைத் தலைவராக இருப்பாங்க. கேபினெட் அமைச்சரில் ஒருத்தங்க, கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து இருக்குள்ள அவங்கள ஒருத்தங்க இங்கே துணைத் தலைவராக இருப்பாங்க. 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது போக 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 8 உறுப்பினர்களையும் யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா பிரதமர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஊதியம் எங்கிருந்து கொடுக்கப்படுதுன்னா இவங்களுக்கு இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து தான் கொடுக்கப்படுது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட 2011 கூட கொண்டு வந்திருப்பாங்க. இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 2016. இப்போ பாருங்க, அப்போ 2005 சட்டத்தின்படி முறைப்படி 2006 ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் பிரதமர், துணைத் தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொண்டவர். 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 8 உறுப்பினர்களையும் பிரதமர் நியமனம் பண்ணுறாரு. இவங்களுக்கான ஊதியம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுது. அதுபோக தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம்னு 2016 கொண்டு வராங்க. அடுத்தது பாருங்க, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். மாநில அளவிலையும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநிலங்களையும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. SDMA, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அப்போ மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யாராக இருப்பாங்க? முதலமைச்சர். அது போக 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 8 உறுப்பினர்களை யாரை நியமனம் பண்ணுறாங்க? முதலமைச்சர் தான். அங்கே பிரதமர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் பிரதமர், உறுப்பினர்களை பிரதமர் நியமனம் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் முதலமைச்சர், அது போக உறுப்பினர்களை முதலமைச்சர் நியமனம் பண்ணுறாங்க. இவங்களுக்கான ஊதியம் எங்கிருந்து கொடுக்கப்படுது? மாநில தொகுப்பு நிதியிலிருந்து. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அது அப்படியே தான் காமன். அங்கே பிரதமர், இங்கே முதலமைச்சர், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் அங்கே இந்திய தொகுப்பு நிதி, இங்கே மாநில தொகுப்பு நிதி. இன்னொன்று நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை பார்க்க வேண்டியது இருக்குது.
அப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் 2005 பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் சட்டம் 2005 மூலமாக 5 அடிப்படையில் எல்லா மாநிலங்களையும் இந்த வருடத்திற்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் அமைப்பாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அமைச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2003லேயே தலைமைச் செயலாளரை மாநில தலைமைச் செயலாளரை தலைவராக கொண்டு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சிட்டாங்க. அப்போ அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வராதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் 2003லேயே மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிட்டாங்க. யாருடைய தலைமைச் செயலாளர் தலைமையில். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணோம், 2005 சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டப்படி 2005 சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களையும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் முதலமைச்சர் தலைமையில் செயல்படணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 2005ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்டு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம். இதுக்கு முன்னாடி 2003லேயே அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளரை தலைவராக கொண்டு செயல்பட்டு இருந்துச்சு. அப்புறம் 2005 சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் இருக்கணும், அது முதலமைச்சர் தலைமையில் செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் முன்னாடி தலைமைச் செயலாளர் தலைமையில் செயல்பட்டு இருந்த மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாற்றப்பட்டு 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சரை தலைவராக கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்படுது. புரிஞ்சுதுங்களா? 2003லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தலைமைச் செயலாளர் தலைமையில் செயல்பட்டுச்சு. 2005ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 2008 முதலமைச்சரை தலைவராக கொண்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. அவ்வளோதான். இதுதான் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். அடுத்தது பாருங்க, மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். மாவட்டங்களையும் பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள்லாம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், DDMA, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியராக இருப்பாங்க, மாவட்ட நிர்வாக அதிகாரி, துணை ஆணையர், இவங்களெல்லாம் தலைவராக இருப்பாங்க. பெரும்பாலும் மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருப்பார். 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 7 உறுப்பினர்களையும் மாநிலம் அரசாங்கம் நியமிக்கும். இவங்களுக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா மாவட்ட தொகுப்பு நிதியிலிருந்து. இது லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அப்போ பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த 3 தான். தேசிய பேரிடர் மேலாண்மை இப்போ 1999 உயர் அதிகாரம் கொண்ட குழு அமைக்கிறாங்க. 2001 குஜராத் நிலநடுக்கத்திற்கு பிறகு தேசிய குழு அமைக்கிறாங்க. 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வராங்க. இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள்லாம் உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2006 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்படுது. முறைப்படி உருவாக்கப்படுது சட்டப்பூர்வமாக. இதனுடைய தலைவர் பிரதமர். அதே மாதிரி உறுப்பினர்களை பிரதமர் நியமனம் பண்ணுறாரு. அதே மாதிரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பார்த்திங்கன்னா தலைவர் முதலமைச்சர், உறுப்பினர்களை முதலமைச்சர் நியமனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2003லேயே கொண்டு வரப்பட்டது. 2008 மாற்றுறாங்க. முன்னாடி தலைமைச் செயலாளர் தலைமையில் செயல்பட்டது. அது 2008 பார்த்திங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்ட் தான். ஃபேக்டெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் ஜாகிரஃபிலாம் அந்த பேரிடர் பற்றிலாம் நம்ம படிப்போம்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது இந்த இடத்துல ஃபேக்டை நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாலிட்டின்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் 2-3 டைம் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். நோட்ஸ் அனுப்புவாங்க, அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க. சொல்லும் பொழுதே அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.